இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃப்ரைடே மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சிட்டேன். ஆனால் வெளியில் பண்ணவே இல்லை. நிலைவாசலில் சுத்தமாக பண்ண முடியல. இவ்வளோ புறாக்கள் இருக்கே, இது எந்த பிளேஸ்ன்னு கேட்டிருந்தீங்க. திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாமன் சுவாமி திருக்கோவில் தான். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், அடுத்த நிலைமைக்கு போகணும், நல்ல ஒரு ஸ்டேஜை நம்ம தொடணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க. நானுமே ஒரு 3 தடவை போயிருக்கேன். ஆனால் 2 தடவை எனக்கு ஏதோ மனசில் அந்த அளவுக்குலாம் ஏதோ நார்மலாக ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. 3வது தடவை உண்மையிலே மிகப்பெரிய மாற்றம்னே சொல்லலாம். என்னை பிரமிக்க வச்சிருக்காரு இந்த பாமன் சுவாமி அப்படின்னே சொல்லலாம். அவரோட சமாதி மேலே அமர்ந்தவர் தான் மயூரநாதன்னு சொல்லக்கூடிய நம்ம முருகப்பெருமான். ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வாங்க, மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் என்னோட இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இறைவன் எல்லாரையும் சகல சௌபாகியங்களோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். அடுத்தது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த கையோட இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கனால நான் யாருக்கும் கமெண்ட் பண்ண முடியல. ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வாய்ஸ் நோட்டும் கொடுக்க முடியலை. நாளைக்கு வாய்ஸ் நோட்டும் கொடுத்துறேன், லாங் வீடியோவும் கொடுத்துறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களுக்கான பிரார்த்தனைகள் நாளையிலிருந்து வழக்கம் போல தொடரும். வாழ்க வளமுடன்.